நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், இதை தவிர்ந்து கொள்வதின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தின் பாதைகளை திறந்து வைக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே மனிதர்களுக்கு ஆசைகளும் பாசங்களும் இருக்கத்தான் செய்யும். உலகம் அவசியம்தான், உலகம் தேவைதான், காசு பணங்கள் எல்லாம் தேவைதான். ஆனால் தேவைக்கு மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் உலகம் நமக்கு தேவை. அத்தியாவசியத்திற்காக வேண்டி பணங்கள் தேவை, காசுகள் தேவை. ஆனால் அதிகப்படியாத தேவைகளை நாம் அதை விட்டும் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். மானக்கேடான விஷயங்கள், இன்றைக்கு மானக்கேடான விஷயங்கள் என்னவென்றே தெரியாமல் இந்த சமூகங்கள் போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானக்கேடான விஷயங்கள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, காரணிகள் இருக்கிறது. விபச்சாரம் வருவதற்கு நிறைய காரணங்கள், காரணிகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாகவே சொல்லுவார்கள், ஒரு அந்நிய பெண்ணை நீ பார்ப்பதே விபச்சாரம் என்று சொன்னார்கள். ஆரம்பமே அங்கே வருகிறது. அந்நிய பெண்ணை ஒரு முறை பார்ப்பது தவறல்ல, இரண்டாம் முறை திரும்பி பார்ப்பது தவறு என்று சொன்னார்கள். அதனால ஒவ்வொரு துறை பார்த்துட்டு ரெண்டாவது தடவை திரும்ப கூடாது. சாதாரணமாக நாம் படுகின்ற பார்வை தவறல்ல, இரண்டாவது முறை யார் என்று உற்று நோக்குகிறாரையா அது உன் கண்ணிலே வருகின்ற விபச்சாரத்தின் குற்றம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சமூகம் விளங்கி இருந்திருக்குமே ஆனால் இந்த சமூகம் பாவங்களில் இருந்து வெளியே வந்திருப்பார்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் சொன்னார்கள். வட்டி என்பது மிகப்பெரிய பாவம். வட்டியை பற்றி இன்றைக்கு பெயர்கள் வேறு வேறுகளாக போடப்பட்டிருக்கிறது. வட்டிக்காக வேண்டி நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதை நாம் பல பெயர்களின் மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாம் நமக்கு தேவைகளுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அது வட்டியா இல்லையா என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதில்லை. லோன் வாங்குகிறோம், லோனில் என்ன இருக்கிறது, எதற்கு லோன் வாங்குகிறோம், ஏன் லோன் வாங்குகிறோம், இவைகளையெல்லாம் கொஞ்சம் சிந்திப்பதில்லை. வட்டியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு வட்டி வாங்கியவர்கள், வட்டி கொடுத்தவர்கள் நாளைக்கு பைத்தியக்காரர்களை போன்று மறுமையிலே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், தங்கள் குடலை எடுத்தே தின்று கொண்டிருப்பார்களாம். இவ்வளவு கடினமான, இவ்வளவு மோசமான தண்டனைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே சொல்லி